டீம் குட் மார்னிங். நான் பேசுகிறது கேட்குதா எல்லாருக்கும்? ஓகே. ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் இன் மெட்டா ஆட்ஸ்? ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ண சொன்னால் உங்களால் செட்டப் பண்ண முடியுமா? டீம் 3 பேர் தான் இருக்கீங்க. 4 பேர் தான் இருக்கீங்க. 4 பேர் எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. செட்டப் பண்ணிடலாங்களா? பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே. கன்ஃபியூஸ்டாக இருக்குது ப்ரோ இந்த ஒரு பார்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. வாட் இஸ் அப்ஜெக்டிவ்? அப்ஜெக்டிவ்னா என்னது இன் மெட்டா ஆட்ஸில்? நம்மளோட கோல் ப்ரோ, நம்ம ஆடோட கோல். ஓகே. அந்த அப்ஜெக்டிவ் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவீங்க? கேட்டகரிஸ். என்ன மேம்? கேட்டகரிஸா? கேட்டகரிஸ், அதாவது டைப் ஆஃப் கேம்பெயின் வந்து. ஓகே. இல்லை கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் பொறுத்து சூஸ் பண்ணணும். எஸ், ரைட். கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். வாட் இஸ் மீன் பை கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ்? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வேணும்னா அந்த பேஸில் கேம்பெயின். ஓகே. இல்லை உங்களுக்கு சேல்ஸ் வேணும்னா அந்த பேஸில் கேம்பெயின். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அவேர்னஸ் கேம்பெயின் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கிளைண்ட் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியும், கிளைண்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரியும், ரைட்டா? உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னா, இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டில் உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தெரியும், கிளைண்ட்டுக்கு ஒரு விஷயம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு இருக்குது. இந்த மாதிரி டேஷ்போர்டில் ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம், இந்த மாதிரி கேம்பெயின் செட்டப் பண்ணலாம், இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்டான டெக்னிக்கல் விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அந்த கிளைண்ட்டோட பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு 100% தெரியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிளைண்ட் வந்துட்டு ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும், ரைட்டா? அவங்க என்னென்ன காம்பினேஷன்ஸில் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க, ஓகேவா? எவ்வளோ ப்ரைஸில் வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸில் செல் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும், அவங்களோட கஸ்டமர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் விரும்புவாங்க அப்படின்ற டீட்டெயில்டான அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை பற்றி அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கும். பட் அந்த கிளைண்ட்டுக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் கிளைண்ட்டோட கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு நிறையா சேல்ஸ் வரணும், எனக்கு நிறையா பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு என் கோலாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு நிறையா கோல் வரணும், எனக்கு நிறையா சேல்ஸ் வரணும், எனக்கு நிறையா சர்வீசஸ் வரணும்னா நம்ம மேக்ஸிமம் என்ன சூஸ் பண்ணுவோம்? என்கேஜ்மெண்ட்டில் சூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று சேல்ஸ் இல்லாட்டி லீட்ஸ், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரைட்டா? இல்லை வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணுவீங்களா இதில்? இல்லை ப்ரோ, அதான் சூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம இதுதான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது டேரெக்டாகவே அது லீட்ஸ் இல்லை சேல்ஸ் அப்படின்றது அங்கே கொடுத்துருச்சு. ஓகே. இப்போது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அவேர்னஸ், டிராஃபிக் அண்ட் என்கேஜ்மெண்ட்? ஏன் இதுவுமே ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் தான். அவேர்னஸ், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக எனக்கு லீட்ஸ் இங்கே வந்துடுது, சேல்ஸ் இங்கே வந்துடுது அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. எவ்ரி திங் இஸ் நாட், இங்கே கொடுத்துருக்க எதுவுமே வேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் ஃபார் சம் பிஸ்னஸஸ் அக்கார்டிங் டு த கிளைண்ட் சினாரியோ, அக்கார்டிங் டு த பிஸ்னஸ் சினாரியோ, ஓகேவா? ஃபைன். ஸோ நீங்கள் ஒரு கிளைண்ட் எடுத்தாலும் இல்லை ஒரு பிஸ்னஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ் என்ன, அவங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் அந்த கிளைண்ட் யார், அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதை வந்துட்டு நான் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவேன்னா ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் இந்த ப்ரீஃப் அப்படின்ற ஒரு வேர்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ப்ரீஃப் அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயந்தான். வாட் இஸ் த பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் ப்ரீஃப்னு நான் மென்ஷன் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ
அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன மாதிரியான கேம்பெயினை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். அதாவது கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், கேம்பெயின் டைப் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், கேம்பெயின் கண்டென்ட் அப்படின்னா த கிரியேட்டிவ்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் என்ன நம்ம சூஸ் பண்ண போகிறோம், வீடியோவா இல்லை போஸ்டரா என்ன நம்ம சூஸ் பண்ண போகிறோம், என்ன நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் கேம்பெயின்லாம் செட்டப் பண்ணிடுங்க. அதில் எனக்கு எந்த டவுட்ஸுமே கிடையாது. எப்படி கேம்பெயின் க்ரியேட் பண்ணணும், எப்படி செட்டப் பண்ணணும், எப்படி டார்கெட் பண்ணணும், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பட்டன் ஒர்க். ஜஸ்ட்டு ஒரு போய் பட்டனை கிளிக் பண்ணி இந்த பட்ஜெட் செட் பண்ணு, இந்த அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தில் முடிஞ்சிடும். பட் வாட் இஸ் த பிரெயின் ஒர்க்? ஓகேவா? நம்ம பிரெயின் ஒர்க் இங்கே அதிகமாக செயல்பட போகுது அப்படின்னா, இந்த ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி அதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் உங்களோட ரியல் கேம்பெயின் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதே இருக்குது. ஓகேவா? ஃபைன். யூ நோ அபவுட் மை பிஸ்னஸ், ரைட்டா? எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். என்னோடய பிஸ்னஸ் என்ன அப்படின்றது தெரியும். வாட் இஸ் மை பிஸ்னஸ்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டீச்சிங். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீச் பண்ணுறது, ஆன்லைனில் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ். ஓகேவா? ஃப்ரீலான்சிங் ஒரு செகண்டரி திங். ஓகேவா? பட் மெயின் கோர்ஸஸ் வந்துட்டு சரி, மெயின் பிஸ்னஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஆன்லைன், இந்த மாதிரி லைவாக. ஓகேவா? இப்போ இதுதான் என்னோடய பிஸ்னஸ், இதுதான் என்னோடய ப்ரீஃப். எனக்கு தேவை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் எனக்கு தேவை இந்த மந்த் அப்படின்னா, டெல் மீ வாட் அப்ஜெக்டிவ் ஐ சூஸ் ஹியர். என்ன அப்ஜெக்டிவ் நான் இங்கே சூஸ் பண்ணுவேன்? டிராஃபிக்கா, என்கேஜ்மெண்ட்டா, லீட்ஸா, இல்லை சேல்ஸா? ஓகே, ஐ கேன் சூஸ் லீட்ஸ். வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? ஓகே, லீட்ஸ் சூஸ் பண்ணுவேன். ஓகே, இஃப் ஐ சூஸ் லீட்ஸ், என்ன மாதிரி காம்பினேஷனில் என்னோடய ஆட் அடுத்து நான் செட்டப் பண்ணுவேன்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நான் லீட்ஸ் கொடுத்துட்டு இப்போது இங்கே கன்வர்ஷன் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் நான் என்ன சூஸ் பண்ணுவேன்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெப்சைட், இன்ஸ்டன்ட் கால்ஸ், மெசஞ்சர், வெப்சைட் ஃபார்ம், மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் கால்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் என்ன சூஸ் பண்ணுவேன்? என்ன நான் சூஸ் பண்ணணும்? வாட்ஸ்அப், இன்ஸ்டன்ட் ஃபார்ம், வெப்சைட் அண்டு இது ரெண்டுமேவா? ஓகே, இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் நான் சூஸ் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸும் வெப்சைட்டும்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? ப்ரோ கால்ஸ், கால், வாட்ஸ்அப். ஓகே, கால்ஸ் சொல்லியிருக்கீங்க, வாட்ஸ்அப். ஓகே, வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? வருமா சார்? என்னது மேம்? ஆப் வருமானு கேட்குறீங்களா? டவுட். என்கிட்ட ஆப்பே இல்லையே. ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம் மினிட்டு. ஓகே, இப்போதைக்கு நான் வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு இது என்ன கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இப்போ இங்கே வந்துட்டு ஓகே, பட்ஜெட் சம்திங் நான் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். இங்கே நான் என்ன டார்கெட்டிங் கொடுப்பேன்? லொக்கேஷன் என்ன கொடுப்பேன்? தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு. ஏன் தமிழ்நாடு நான் கொடுக்கணும்? தமிழில் டீச் பண்ணுறேன். ஓகே, வேறு ரீசன்? இந்தியாவை கொடுத்துட்டு லாங்குவேஜ்ல தமிழ் கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, ஒரு ஆப்ஷன். ஓகே, இல்லை இப்போ நீங்கள் இந்தியான்னு சொல்லி ஒரு ப்ராடான ஒரு விஷயம் சொன்னீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லியும் ஒரு ப்ராடான ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் ஆக்சுவலி ஃப்ரம் மதுரை. நான் ஏன் மதுரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? நீங்க ஆன்லைன்ல தானே கிளாஸ் இது பண்றீங்க. ஸோ
அதுவும் கோர்ஸ் வந்து தமிழ்ல தான். ஸோ இந்தியால தமிழ் பேசுறவங்க யாரா இருந்தாலும் மேபி அவங்களுக்கு நீட் இருந்தா ஆன்லைன்ல பண்றதுனால அவங்க உங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்குல்ல. பெர்ஃபெக்ட். எக்ஸாக்டாக என்னோட பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன உங்களுக்கு அப்படின்னா, நான் ஆன்லைனில் டீச் பண்ணுறேன், அதனால நீங்கள் ப்ராடாக டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஃபைன். இப்போ இங்கே என்ன ஏஜ் நான் டார்கெட் பண்ணலாம்? யூ நோ அபவுட் மை கோர்ஸ். யார் படிப்பாங்க? என்ன ஏஜ் கேட்டகரிஸ் பீப்புள் படிப்பாங்க? காலேஜ் முடிச்சவங்க, இல்ல ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, கரியர் ஸ்விட்ச் பண்றவங்க. ஓகே, இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள். ஸோ டெல் மீ த ஏஜ். வாட் மே பி த ஏஜ்? எந்த ஏஜ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்? 21 22 இல்லை 20 இல்லை 19 இல்லை 18 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 18 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 18 படிப்பாங்கங்கிறீங்க. ஓகே, ஃபைன். வேறு யாராச்சும் ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கா? 22 ஓகே, 21 22. ஓகே, 21லேருந்து. ஓகே, டில் விச் ஏஜ் மேபி? 40. இது ஒரு சேஃபரான ஒரு ஏஜ். பட் அபவ் 30 படிக்கிறவங்க இருக்காங்க. பட் இல்ல 40 சார். 40யா? ஓகே, கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. ஓகே, ஃபைன். 21 to 40. ஜெண்டர்ஸ் அப்படின்றப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணலாமா? எஸ் ப்ரோ. ஸோ இதில் என்ன விஷயங்கள் கொடுக்கலாம்? இதான் டீட்டெயில் டார்கெட்டிங். இதில் என்ன விஷயங்கள் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம்? இதில் டெமோக்ராஃபிக்ஸ் போகலாமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் போகலாமா, இல்லை பிஹேவியர்ஸ் போகலாமா? இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே, இன்ட்ரெஸ்ட்டில் Business and industry. ஓகே. இதில் Design, marketing. மார்க்கெட்டிங் எங்கே இருக்குது மேம்? ஓகே, கீழே. இதுவா? ஆமா சார். ஓகே, கீழேயும் டிசைன் ஒன்று இருக்கு. ஓகே. இந்த டிசைனுக்குள்ளே எக்கனாமிக்ஸ், இன்ஜினியரிங், என்டர்பிரனர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் இருக்குது. என்டர்பிரனர்ஷிப். ஒய் என்டர்பிரனர்ஷிப்? பிஸ்னஸ் ஏதாவது ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறது கூட இருக்கு. ஓகே, ஓகே, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட். இப்போ நான் என்டர்பிரனர்ஷிப் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? யாரெல்லாம் அந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆட் வந்துட்டு போய் ஷோ ஆகும். ரைட்டா? விச் மீன்ஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்குது. பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு என்னோடய ஆடு ஷோ ஆகும். பட் அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுன்ற தேவை இருக்கா இல்லையா அப்படின்றது மேபி இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். இது ராங் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஆட் யாருக்கு போகும்? யாரெல்லாம் வந்துட்டு அந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆட் ஷோ ஆகும். இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்க டாபிக்ஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இருக்குமா இல்லை இருக்கலாம் அப்படின்னா? இருக்கலாம், அவங்களுக்கு மேபி இருக்கலாம். ஓகேவா, ஃபைன். இப்போ இதில் என்னென்னா ஆன்லைன் கம்ப்யூட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற டேரெக்டான ஒரு டேர்ம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் டேர்ம் இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணலாமா என்னோடய ஆடுக்கு? எஸ் சார். ஓகே, இதை நான் சூஸ் பண்ணேன்னா என்னோடய ஆட் யாருக்கு ஷோ ஆகும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு என்னோடய ஆட் வந்துட்டு இந்த மாதிரி போய் ஷோ ஆகும். சரி, கன்சிடர் இது வந்துட்டு என்னோடய ஆட். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இந்த 314 பீப்புள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மை கண்டென்ட், மை பேஜ். அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாமா? எஸ் சார். எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் தான். இது எல்லாமே ஆன்லைன் கம்ப்யூட்டிங். நான் எல்லாமே விட சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து ஓகே நெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணலாம் பிளேஸ்மெண்ட்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸில் 2 டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது? மேனுவல், அப்புறம்
அட்வான்டேஜ். ஓகே, எதை நான் சூஸ் பண்ணலாம்? அட்வான்டேஜ் சூஸ் பண்ணலாமா, மேனுவல் சூஸ் பண்ணலாமா? மேனுவல். ஓகே, ஒய் மேனுவல்? ஏன்னா மோஸ்டா இந்த ஏஜ் உள்ள பீப்புள் வந்து இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ ஓகே, மேபி நம்ம இன்ஸ்டால மட்டும் ஆட் ரன் பண்ணா மேபி பெட்டர் ரிசல்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சூப்பர் மேம், குட். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ், அதாவது என்னோட கஸ்டமர்ஸ், ஃபேஸ்புக்கில் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. திஸ் 18 to 30 இல்லை 18 to 40 எபோவ் 40-45க்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறாங்க கரண்ட் ட்ரெண்டாக. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங்குமே உங்களுக்கு இருக்கணும், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமாக யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு. ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் தட் இங்கே இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது மெட்டாக்குள்ளேயே. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர வேறு எதுலேயுமே கிடையாது. மேபி த்ரெட்ஸில் இருக்கலாம். ஓகேவா? அது லைட்டாக பாப்புலர். எப்போவுமே எக்காரணத்து கொண்டும் உங்களோட லைஃப்பில் மெட்டாக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்கன்னா ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை சூஸே பண்ணாதீங்க. ஓகேவா? இவனை வந்துட்டு சாமிக்கு விட்டுருங்க. ஓகேவா? அன்செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்வேஸ் யூஸ் இன்ஸ்டாகிராம் இஃப் நீடட் த்ரெட்ஸ். ஓகேவா? ஃபைன். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க. இப்போது அப்ஜெக்டிவ் நீங்கள் லீட் கேம்பெயின் சூஸ் பண்ணீங்க. இதில் வந்துட்டு வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்தீங்க. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் சூஸ் பண்ணுவோம். த்ரெட்ஸ் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா அதையும் சூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு அந்த கண்டென்ட்லாம் கொடுப்போம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஃபார்மில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பீங்க? இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது. என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபார்மில்? வெயிட் ஒரு நிமிஷம். க்ரியேட் ஃபார்ம். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது. மோர் வால்யூம், ஹையர் இன்டென்ட், ரிச் கிரியேட்டிவ். எது கொடுக்கலாம்? மோர் வால்யூம் கொடுக்கலாமா, ஹையர் இன்டென்ட் கொடுக்கலாமா, இல்லை ரிச் கிரியேட்டிவ் கொடுக்கலாமா? டீம். ஹையர் ஓகே, ஒய் ஹையர் இன்டென்ட்? ஏன் மோர் வால்யூம் கொடுக்கக்கூடாது? வாட் இஸ் த ரீசன்? நிறைய கொஷின்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு பாதியிலே போயிடலாம். அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா. கரெக்டாக சொல்ல வர மாதிரி இருக்கீங்க, பட் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இப்போது நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்ன இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பாதியிலேயே போனாலும் போயிடுவாங்கல்ல சார். ஓகே, அந்த நிறைய டீட்டெயில்ஸ் எதில் வரும்? மோர் வால்யூமில் வருமா, ஹையர் இன்டென்ட்டில் வருமா, இல்லை ரிச் கிரியேட்டிவில் வருமா? ஃபைன். ஸோ மோர் வால்யூம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மெட்டாகிட்ட சொல்கிறோம் எனக்கு நிறையா நம்பர் ஆஃப் லீட்ஸ் வேணும். வெதர் இட் மே பி அ குவாலிட்டி லீட் ஆர் ஜங்க் லீட்ஸ். எனக்கு தேவை நிறைய பேர் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. ஐ நீட் குவான்டிட்டி நாட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ். உங்களுக்கு நிறைய வேணும், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் மோர் வால்யூம். ஓகேவா? ஹையர் இன்டென்ட் அப்படின்னா இதில் வந்துட்டு குவாலிட்டி லீட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு குவாலிட்டியான லீட்ஸ் வரும். எனக்கு வந்ததே வந்துட்டு ஒரு 10 லீட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் மோர் இன்டென்ட், ஹையர் இன்டென்ட். ஓகேவா? ரிச் கிரியேட்டிவ் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் வெர்ஷன் ஆஃப் ஹையர் இன்டென்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா? இதில் கொஞ்சம் இமேஜஸ்லாம் போட்டு கொஞ்சம் பக்காவாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்? என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், அப்போ அவங்ககிட்ட நான் என்ன கொஷின்ஸ் கேட்கணும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்ன கொஸ்டின்ஸ் நான் கேட்கலாம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்? டெக் நம்பர், லொக்கேஷன், இமெயில் அட்ரஸ். ஓகே, எதுக்கு நம்ம இதெல்லாம் கேட்குறோம்? அவங்கள ரீச் பண்ணுறதுக்காக சார். அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிடுவாங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யார் ரீச் பண்ணுவா? இவங்களோட சமிஷன் இதை நம்ம பார்த்து நம்ம கிளைண்ட் கிட்ட ஃபாலோ பண்ணுவோம்ல சார். ஓகே, கிளைண்ட் கால் பண்ணி பேசுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தீங்க, என்கொயர் பண்ணியிருந்தீங்க, ஸோ அது ரிலேட்டடாக நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் பேசுவாங்க. திஸ் இஸ் த ப்ராசஸ். கிளைண்ட் பேசி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணுறது கிளைண்ட் கையில் இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எஸ் சார். எஸ் சார். ஓகேவா?
பட் ஒரு ரியாலிட்டி சொல்லுவா, நான் லீட் கேம்பெயின்ஸ் இது வரைக்கும் ரன் பண்ணது இல்லை என்னோடய பிஸ்னஸ்க்கு. ஓகேவா? பட் ஐ கெட் என்கொயரிஸ் த்ரூ என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் மெசேஜ் டெஸ்டினேஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் என்கேஜ்மெண்ட் பேஸ்டு மெசேஜ் டெஸ்டினேஷன்? இது என்ன காம்பினேஷன்? என்கேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு அப்ஜெக்டிவை மெசேஜ் டெஸ்டினேஷன் நான் போட்டிருக்கேன். இது என்ன இது என்ன கான்செப்ட்? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ லீட் கேம்பெயின்னா என்னோடய ஆடை பார்த்துட்டு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆட் பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்டட்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவாங்க, ரைட்டா? பட் என்கேஜ்மெண்ட்டில் மெசேஜ் டெஸ்டினேஷன் மெசேஜ் கேம்பெயின் நான் போட்டிருக்கேன் அப்படின்றப்போ இது எப்படி அந்த ப்ராசஸ் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும்? லைக்ஸ், கமெண்ட், ஷேரிங் அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்னா ஓகே, லைக், கமெண்ட், ஷேரிங். இப்போ இந்த இடத்துல மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஓகே, வாட் இஸ் மீன் பை மெசேஜ் டெஸ்டினேஷன்? என்கொயர் பண்ணுறதா சார்? மெசேஜ் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீல்டில் இன்றைக்கி காலையில் ஒரு என்கொயரிஸ், இது இப்போட ஒரு என்கொயரிஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஹரி ஷரண் ராஜசேகரன் ரிப்ளை டு அன் ஆட், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நான் திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ இஸ் ஃபர்தர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ன பண்ணுவார்? இந்த நம்பரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி என்கொயர் பண்ணுவார். ஓகேவா? மேபி நீங்கள் எல்லாருமே எனக்கு என்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பார்த்தா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பேசி தான் சார் வந்தோம். மெசேஜில் பேசி தானே வந்திருப்பீங்க. பேசி தான் வந்தோம் சார். எஸ் சார். ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஃபார்ம் சப்மிஷன்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இப்போ என்னோட அப்ரோச் என்னென்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு தேவை ஒரு என்கொயரிஸ் ஆர் லீட். ஓகேவா? ஸோ அதை நான் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனாக நான் அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, அதனால நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் லீட் கேம்பெயின் போடுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது, தட் டூ ஆல்சோ ரைட். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு அந்த லீட் கேம்பெயின் மூலமாக கண்டிப்பாக எனக்கு லீட்ஸ்லாம் வந்துடும். பட் எவ்வளோ கன்வெர்ட் ஆச்சு, எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத ஃபைனலாக நம்ம மெஷர் பண்ணிவிட்டு, ஓகே இந்த சிஸ்டம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைன். ப்ரோ, இப்போ லீட் கேம்பெயின் போட்டு மெசேஜ் பண்ற மாதிரி வைக்க முடியாது? அதுலேயும் வைக்கலாமே. நீங்கள் லீட் கேம்பெயின்ஸ் போட்டு அதில் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குல்ல, இதுலேயுமே மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படி மெசஞ்சர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அந்த மாதிரி வைக்கலாம். ஆமாம், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஃபைன். இப்போ என்னென்னா எல்லா கேம்பெயின்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ஜெக்டிவ் அப்படின்றதில் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆட் செட் வந்துடும். ஆட் செட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கன்வர்ஷன் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் இது கன்வர்ஷன் லொக்கேஷன், அதை பேஸ் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்றதையும் சூஸ் பண்ணுவீங்க, ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுறது என்ன பட்ஜெட் கொடுக்க போகிறோம், என்ன லொக்கேஷன் டார்கெட் பண்ண போகிறோம், என்ன டீட்டெயில்டு டார்கெட்டிங் தர போகிறோம், லைக் ஏஜ், இன்ட்ரெஸ்ட் இது தர போகிறோம், தென் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்றது கொடுப்பீங்க, ரைட்டா? அப்படி என்ன பட்ஜெட், என்ன டார்கெட்டிங்னா இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி, தென் பிளேஸ்மெண்ட்ஸ், வேறு என்ன கொடுப்பீங்க இதில்? ஃபைன். இந்த ஏஜ், லொக்கேஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க. தென் ஆட் லெவலில் என்ன கொடுப்பீங்க? ஆட் லெவல் வந்துடுச்சு அப்படின்னா இதில் எந்த பேஜில் நம்ம ரன் பண்ண போகிறோம், தென் கிரியேட் ஆடில் இமேஜாக வீடியோவா அப்படின்றத கொடுப்பீங்க, இல்லை கரோசலா அப்படின்றத கொடுப்பீங்க, ரைட்டா? ஆட் லெவலில் creatives in the sense images are
வீடியோஸா அப்படின்றத சூஸ் பண்ணுவீங்க. அந்த இமேஜஸ் வீடியோஸ்க்கு இந்த ப்ரைமரி டெக்ஸ்ட்னால் தெரியுமா உங்களுக்கு? இங்கே கீழே என்ன கண்டென்ட் ஆடு நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வரும்ல, இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் ஃபேஸ்புக் போனீங்கன்னா ஹெட்லைன்ஸ்னு ஒன்று இருக்கும், டெஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், ஃபைனலாக கால் டு ஆக்ஷன் CTA. ஓகேவா? இதெல்லாம் தான் ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணும்போது நீங்கள் செட்டப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ ப்ரோ. நோ சார். இப்போது இல்லை சார். எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கிற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பட்ஜெட், லொக்கேஷன், ஏர்லெவல், கிரியேட்டிவ் இமேஜஸ் இது எல்லாமே சேம். இந்த ஆப்ஷன் எந்த கேம்பெயின்லேயும் சேஞ்ச் ஆகாது. பட் சேஞ்ச் ஆக போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற அப்ஜெக்டிவ், நீங்கள் சூஸ் பண்ணுற ஆட் செட்டில் இருக்க கன்வர்ஷன் லொக்கேஷன், நீங்கள் சூஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் கோல், இதுக்கு ஏற்ற மாதிரி வர கால் டு ஆக்ஷன். இந்த கால் டு ஆக்ஷன் அப்படின்றது இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் சப்மிஷன் மாதிரி வரும். இல்லை மெசேஜஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சென்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இல்லை டிராஃபிக் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுற மாதிரி வரும். ரைட்டா? ஸோ நீங்கள் இங்கே அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கன்வர்ஷன் லொக்கேஷன் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்வர்ஷன் லொக்கேஷன் வரும். இங்கே என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் வரும். இங்கே மூணுலேயும் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால் டு ஆக்ஷன் வரும். இந்த காம்பினேஷன் சேஞ்ச் ஆக இங்கேயுமே சேஞ்ச் ஆகும். பட் இடையில இருக்க இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகே, புரியுதா நான் சொல்கிறது? புரியுது ப்ரோ. ஓகே எஸ் சார். இப்போது நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போது அகெயின் கம்மிங் பேக் டு த பாயிண்ட், உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வருவாங்க, அந்த கிளைண்ட் ஒரு ப்ரீஃப் சொல்லுவாங்க, அதாவது அவங்களோட ரெக்குயர்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு கேம்பெயினை நம்ம ரன் பண்ண போகிறோம், என்ன அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ண போகிறோம், அப்போ அந்த அப்ஜெக்டிவ்க்கான இந்த காம்பினேஷன்ஸ் என்ன மாதிரி வரப்போகுது, அப்போ அதுக்கு நான் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபார்ம்ஸ் வேணுமா, மெசேஜ் வேணுமா, வெப்சைட் லிங்க் வேணுமா, அப்போ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, அதுலேருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியணும். ஓகேவா? ஓகே சார். ஃபைன்.